பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? மன மகிழ்ச்சியா இருங்க. சரியா? ஒண்ணுக்கும் பயப்படாருங்க. ஆண்டவர் இருக்கார்ல, பார்த்து கொள்ளுவார். நமக்கு துணையாக அவர் இருக்கிறார்ல, பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும்? ஒரு சமயம் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி, ஒரு தாயார், அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நான் ரொம்ப பக்தியா சிறு வயதிலிருந்து வளர்க்கப்பட்டவள். எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு சில சுலோகங்கள், மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு தான் மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு தான் நான் போறது. இப்ப நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அப்படி ஏதாவது மந்திர சொல் அப்படி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு இன்னசென்டா கேட்டாங்க. உண்மைதானே? அப்ப நான் உடனே சொன்னேன், 91ஆம் சங்கீதம் பைபிள்ல இருக்குது. அது பாதுகாப்பின் சங்கீதம். ஆண்டவர் நமக்கு எப்படி பாதுகாப்பு தருகிறார் என்பது சொல்லப்படுகிறது. தினமும் அதை வாசித்துட்டு நீங்க வெளியே போகும்போது அந்த வசனத்தங்களா சொல்லிட்டு போங்கன்னு சொன்ன. அப்படியா? சரின்னு அவங்க ரொம்ப முகமலர்ச்சியா அதை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த சங்கீதம் 91ஆம் சங்கீதம் நம்முடைய பாதுகாப்பிலே தேவன் எத்தனை அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அதுல ஒரு வசனம் பாருங்க, 91ஆம் சங்கீதம் 11வது வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகளில் எல்லாம் காக்கும்படி. நம்ம நிறைய பிரயாணப்படுகிறோம்ல. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு பிரயாணப்படுறாங்க, படிக்கிற பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள் காலேஜுக்கு பிரயாணப்படுறாங்க, வேலை செய்யறவங்க வேலைக்கு பிரயாணப்படுறாங்க, பைக்கில் போறாங்க, கார்ல போறாங்க, சைக்கிள்ல போறாங்க. வேலைக்கு போற பெண்கள் ட்ரெயின்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, ஆட்டோவில் போறாங்க. பெரிய ஆபீஸுக்கு போறவங்க கார்ல போறாங்க. எல்லாருமே பிரயாணப்படுகிறோம். ஊருக்கு விட்டு ஊரு போகும்போது பிரயாணம். இப்ப என்ன எடுத்துக்கொண்ட ஊழியர் செய்யற வாழ்க்கையில பாதி நாள் பிரயாணம் தான். பலவிதமான பிரயாணம், பஸ் பிரயாணம், ட்ரெயின் பிரயாணம், கார் பிரயாணம், விமான பிரயாணம், இப்படி வாழ்நாள்ல பாதி நாள் பிரயாணம் தான். எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள் எல்லாம் கேள்விப்படுறோம்ல. அப்போ நமக்கு என்ன கேரண்டி இருக்குது? பிரயாணத்துல பாதுகாப்புக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி, உன் பிரயாணத்திலே உன்னை காக்கும்படி தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தேவ தூதர்கள், கோடி கோடி கோடியான தேவ தூதர்களை ஆண்டவர் மனிதர்களுக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதிலே பாதுகாப்பின் தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். என்னுடைய பிள்ளைகள் பிரயாணப்படுறாங்க, அந்த வாகனத்தை காத்துக்கொள்ளுங்க. என் மகன் பிரயாணப்படுகிறான் பைக்கில், நீ அவனை காத்துக்கொள். என்னுடைய பிள்ளைகள் இந்த விமானத்துல பிரயாணப்படுறாங்க, பாதுகாத்துக்கொள். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு தேவ தூதருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கும். பல முறை நான் அதை உணர்ந்திருக்கிறேன். நான் பிரயாணப்படும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தை சொல்லி ஜெபிப்பேன். ஆண்டவரே, உம்முடைய தூதர்களை எனக்கு பாதுகாப்பாக நீர் அனுப்பிவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், கட்டளையிட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை சொல்லி துதித்து விட்டு தான் பிரயாணப்படுவது உண்டு. அப்படி செய்யும் போது பாருங்க, தேவனுடைய பிரசன்னத்தில நாம் தேவதூதருடைய பிரசன்னத்தை கூட உணர முடியும். நம்மோடு கூட வருகிற அந்த வாகனத்துல தேவதூதர்கள் இருக்கிறதை உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அவங்க ஸ்பிரிச்சுவல் பீயிங், மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. ஆனா ஆவியில அவங்களை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு தூதன் உங்கள் அருகிலே நிற்கிறது உங்களை உணர முடியும். நான் பலமுறை உணர்ந்திருக்கிறேன். அது மாத்திரம் ஆபத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். பல அனுபவங்கள் உண்டு. அதுல ஒரு காரியம், அநேக வருஷத்துக்கு முன்னால நானும் என்னுடைய ஊழியர் நண்பர் 2 பேரும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்திற்கு ஊழியத்திற்காக ஒரு பட்டணத்திலிருந்து லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்திற்கு நாங்கள் போனோம். நான் எப்பவுமே விண்டோ சைடு தான் உட்கார்ந்து பார்த்து கொண்டே வருவதை விரும்புவேன். விண்டோ சைடு அமர்ந்திருந்தேன் விமானத்துல. அந்த பெரிய பட்டணம் இந்த லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணம். அந்த பட்டணத்தை சுற்றிலுமே 4 ஏர்போர்ட்டுகள் இருக்கிறன்னு பாருங்க, அவ்வளவு பெருசு. அந்த பட்டணத்தின் மீது விமானம் பறக்கிறத நான் பார்த்து கொண்டே வந்தேன். திடீரென்று ஒரு சுழல் காற்று அடித்தது பாருங்க. விமானம் அப்படியே சரிஞ்சு இப்படி மாறி கவுந்தர மாதிரி ஆகி டைரக்ஷனை திரும்பி விட்டாரு. நான் கரையில உட்கார்ந்தேன்னா அந்த ரெக்கை திரும்புவதெல்லாம் பார்த்தேன்.
நான் பார்த்தா இன்றைக்கு விமானம் அவ்வளவுதான் முடிந்தது, நம்ம இன்றைக்கு ஓட்டத்தை முடிக்கிறோமோ என்பதை போல அப்படியே இருதயமே வெளியே வந்து விட்டதை போல ஒரு உணர்வு. அப்படியே விமானம் சரிந்து கொண்டு போகிறது, புரட்டி போடுகிற அளவுக்கு அந்த சுழல் காற்று. அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரே என்னை பாதுகாக்க தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர். என் விமானத்தை இந்த தூதர்கள் பாதுகாத்து பத்திரமாக இறங்க செய்வார்கள். நான் உம்மை துதிக்கிறேன். நான் இன்னும் உமக்கு இந்த செய்து முடிக்க வேண்டிய ஊழியம் இருக்கிறது. அதை முடிக்கும் வரைக்கும் நீர் என்னை எடுப்பதில்லை என்பதை விசுவாசிக்கிறேன். என்னை பாதுகாக்க தூதர்களை தந்திருக்கிற ஸ்தோத்திரம்னு நான் துதித்தேன். அவ்வளவுதான். அப்படியே சரிந்து போன விமானம் பாருங்க மறுபடியும் நேராய் பறக்க ஆரம்பித்தது. அந்த டைரக்ஷன் மாறிவிட்டது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் திரும்பி கொண்டு வந்து விமானம் பத்திரமாய் தரையிறக்கப்பட்டது. ஒரு பெரிய ஆபத்து. இதே மாதிரி பல சமயங்கள் பல இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். தேவ தூதர்களை வைத்து கர்த்தர் பாதுகாத்ததை. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில சிந்திச்சு பாருங்க. ஒரு கண்ணுமே நேரில் நான் பாதுகாக்கப்பட்டேன் அவ்வளவுதான் சொல்லுவீங்களே. எப்படி ஒரு தூதனை தேவன் அனுப்பி உங்களை பாதுகாத்தார். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு தேவதூதர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள் என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது, ஆண்டவரே என் குழந்தைக்கு ஒரு தேவதூதன் கூட இருந்து பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி அனுப்புங்க. விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. எங்க வாகனத்தில் எங்களோடு வருகிறீர், தேவதூதர்களை அனுப்புகிறீர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஒரு வார்த்தை விசுவாச அறிக்கை, நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை உறுதிப்படுத்தின உடனே அந்த பாதுகாப்பு உண்டாயிருப்பதை உணர்வீங்க. அதனால 91 சங்கீத மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. பிரயாணப்படும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தைகளை சொல்லி தேவனை துதிங்க. ஆண்டவருடைய பாதுகாப்பு உண்டாயிருப்பதை நீங்கள் காண்பீங்க. இன்னைக்கு ஏதோ டிராவல் பண்ண போறீங்களோ, வீட்டை விட்டு வெளியே போறீங்கல்ல, இதயத்துல கை வைங்க. ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பு கொடுக்க உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நான் போகிற இடத்திலெல்லாம் போக்கிலும் மரத்திலும் தூதர்கள் என்னை பாதுகாத்து நடத்துகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.